ஐயோ 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 போச்சு போச்சு போச்சு. ராஜா அம்மா மறுபடியும் சாமியார் கிட்ட போறாங்க. என்னடி இது? What's up கிடிகாஸ், வெல்கம் டு பசங்க 2 எபிசோட் 4 ரிவ்யூ. நான் புக் ஸ்டால் வச்சு படிப்படியா மேல வர போறேன். ராஜா அம்மா கேலுக்கு வந்து இங்க ஒரு சாமியாரை புடிச்சிட்டாங்க. இந்த சாமியார் வந்து இங்கிலீஷ் பேசுறாரா, அதனால இந்த சாமியார் வந்து நல்ல சாமியாரா இருப்பாரு. எனக்கு பிரச்சனை இருக்குன்னு எப்படி சாமியை கண்டுபிடிச்சீங்க? பிரச்சனை இல்லனா நீங்க ஏன் சாமியார் கால் பண்ணி பேச போறீங்க? ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் சோ அது வந்து ஒரு மைண்ட் கேம் மாதிரி அந்த சாமியார் கண்டுபிடிச்சாரு. ஆனா அந்த சாமியார் நல்லவரா கெட்டவரான்னு இதுக்கு அப்புறம் தான் தெரியும். அவங்க அப்பா திருந்துட்டாருன்னு நினைச்சா அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாரு, தினேஷ்க்கும் குமாருக்கும் பசுபதி சேர்த்து ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்றாரு. சோ அவங்க அப்பாவும் திருந்தல, அவங்க அம்மாவும் திருந்தல. ராஜா எந்திரிச்சு பார்த்தா காலடியில டனா படுத்து கிடக்குறான். டனாக்கும் ஜகாக்கும் ஆல்ரெடி ஒரு மாதிரி கிளாஷா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஜகாக்கு வந்து ஜெயலஸ், டானா வந்து ரேஷ்மா கூட செம்ம க்ளோஸா இருக்காங்க சொல்லிட்டு. இதுல டானா வந்து போயிட்டு வித்யாக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது என்ன, தண்ணி குடுக்கறது என்ன, ரேஷ்மாக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது என்ன, ஜகாக்கு ஆல்ரெடி டானா என்சமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜெலஸ் போயிட்டு இருக்கு. இதுல வந்து என்ன கதை போகுதுன்னு தெரியல. ராஜா வந்து நீ ட்ரை பண்ண போனா ரேஷ்மா ட்ரை பண்ணி தங்கச்சி நோண்டாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரஞ்சினி நடுவுல வந்து திருப்பி வித்யாவை வேலைக்கு கூப்பிட்டு இருக்கு. ஏன் ரஞ்சினி நம்ம எபிசோட் 1ல பார்த்து தெரியும், ரஞ்சினிக்கு வந்து ஒரு மாதிரி மனநல பிரச்சனை இருக்கு. ராஜாவை வந்து லவ் பண்ணி ஒரு மாதிரி பிரச்சனையாயி பிரியா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ராஜா பக்கத்து நீ போனா ரஞ்சினி வந்து முடிஞ்சு கதையாயிரும்னு சொல்லிட்டாங்க. பட் ரஞ்சினி வந்து வித்யா கால் பண்ணி திருப்பி நீ வேலைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இதுல என்ன பிளான் இருக்கு போது தெரியல. ராஜா வந்து பிரியாட்ட போய் இதை பத்தி சொல்லும் போது கஷ்டப்பட்டு சொல்லி கடைசியில பிரியா சவுண்ட் பண்ணிருச்சு, ரஞ்சினி பத்தி பேசினா உன்னை நான் வளர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம் இல்லதான் வந்து ஒரு விஷயமா அவன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஜகாவோட ஷார்ட் பிலிம் வந்து ப்ரொடியூசருக்கு பிடிச்சி போய் அதை வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க. இதுல என்ன இன்னொன்னு சூப்பர்னா, என்னோட இன்ட்ரோடக்ஷன் சீனும் வந்து இதுலதான் கொஞ்சம் வரப்போகுது. இதை பத்தி தான் கொஞ்சம் இருக்க போகுது. சோ நான் சொல்ல விரும்பல. இதோட ஹிண்ட் தான் என்னோட இன்ட்ரோடக்ஷன் சீன். ஜகா நினைச்ச மாதிரி அந்த ஷார்ட் பிலிம் முடிச்சு இப்ப வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணும்போது ஜகாக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்து ஜகாவோட அந்த ரியாக்ஷன்ல தெரியுது. ஜகா அழகா சொன்னாங்க, அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணு, ஏன்னா எல்லா காப்பீஸும் வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்ல தான் இருக்கு. ஆனா ரேஷ்மா வந்து கொஞ்சம் ரேஷ்மாவோட கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஓவர் கான்பிடென்டாவே இருப்பாங்க. அது வந்து அவங்க சொல்றதை கேட்காம அங்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மன வருத்தம் போயிருச்சு. ஆனா ஜகா வந்து பரவாயில்ல போனா போது சொல்லிட்டு ஒரு வெள்ளை குழந்தைன்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டாங்க. ராஜா ஆல்ரெடி பர்கர் ஸ்டால் வைக்கணும்னு பிளான் பண்ண மாதிரி இப்போ வந்து பர்கர் ஸ்டால் வந்து அந்த ஸ்டால்லாம் வந்து ஆர்டர் பண்ணி டெபாசிட் பே பண்ணி பர்கர் கடை செஞ்சு வைக்க போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ராஜா வந்து அந்த ஒரு பர்கர் கடை 100 பர்கர் கடை 1000 பர்கர் கடை மாத்துறாரா. ஸோ அடுத்த எபிசோட் ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். சாவ்.